பிரபலங்கள், சாதித்தவர்கள், சாதிக்க போறவர்கள் என்று எல்லோருடைய வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம பயோகிராஃபியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாடகி ஜானகி. யார் இந்த ஜானகி? ஆந்திராவில் பிறந்து தன்னுடைய இசையின் மூலமாக இந்தியா முழுவதும் கொடிகட்டி பறந்தது எப்படி? தமிழ் திரைத்துறைக்குள் நுழைந்தது எப்படி? தனக்கு வழங்கிய பத்மபூஷன் விருதை வேண்டாம் என்று ஒதுக்கியது ஏன்? பாடகி ஜானகி அவர்களுடைய கணவர், மகன், மருமகள், பேத்திகள் பற்றி வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை பற்றியும், அவங்களுடைய அதாவது ஜானகி அவர்களுடைய கணவன், மகன், பேத்தியின் மரணத்தை பற்றியும், ஜானகி எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத பற்றியும், மிக மிக முக்கியமாக ஜானகி அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்களா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா, அதாவது தெலுங்கரா தமிழரா அப்படின்னுட்டு ஜானகி அம்மா அவர்களை பற்றியும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றியும் இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளையும், பல ஆச்சரியமான உண்மைகளையும், பலருக்கும் தெரியாத பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 537 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருந்தும் கடைசி கட்டத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்து இறந்திருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா அவர்களை பிடித்தவங்க, அவங்களுடைய பாடல்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். 1938ஆம் ஆண்டு தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஜானகி அம்மா அவர்கள், அதாவது பாடகி ஜானகி அவர்கள். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் பல்லபட்லா என்ற ஊரில் சிஸ்டலா ராமமூர்த்தி சத்தியவதி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவங்க தான் ஜானகி அவர்கள். ஜானகி அவர்களுடைய உண்மையான பெயர் சிஸ்டலா ராமமூர்த்தி ஜானகி அப்படின்றது தான். அதனால தான் தன்னுடைய பெயரை எஸ் ஜானகி அப்படின்ட்டு மாற்றிக்கொண்டாங்க. இல்லை, சுருக்கமாக எஸ் ஜானகி அப்படின்ட்டு நாம் அவங்களை அழைக்கின்றோம். பாடகி ஜானகி அவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 3 பேர், ஜானகியுடன் சேர்த்து 4 பேர். ஜானகி அவர்களுடைய தம்பி மாதவப்பெட்டி சுரேஷ், இவர் ஒரு பாடகர், அதாவது பிரபல தெலுங்கு பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் தான் மாதவப்பெட்டி சுரேஷ் அவர்கள். இன்னொரு சகோதரர் பாடகர் கரிமெல்ல பாலகிருஷ்ண பிரசாத். அடுத்ததாக பாடகி ஜானகி அவர்களுடைய சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பெயர் ராதா தேவி. பாடகி ஜானகியின் தந்தை ஒரு ஆயுர்வேத மருத்துவர், தாய் சத்தியவதி ஹவுஸ் ஒய்ஃப். பாடகி ஜானகி அவர்கள் தன்னுடைய 3 வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டாங்களாம். நாதஸ்வர மேதை பைடிசாமி என்பவரிடம் முறையாக இசை பயிற்சியை பெற்றிருக்காங்க. அதன் பிறகு சென்னைக்கு குடிபெயர்ந்த ஜானகி அம்மா அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்தாங்க, திரைப்படத்துறையில் நுழைந்தாங்க. 1956ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி இசை போட்டியில் ஜனாதிபதியிடம் இருந்து பரிசும் பெற்றிருக்காங்க. 1957ஆம் ஆண்டில் வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல்தான் தமிழ் திரையுலகில் இவங்க பாடிய முதல் பாடல். அடுத்த நாளே இவங்களுக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பும் கிடைத்தது. எம்எல்ஏ என்ற படத்தில் நீயாசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடியிருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து பல படங்களில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 20க்கும் மேற்பட்ட மொழிகள், கொங்கினி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்காங்க ஜானகி அம்மா அவர்கள். பாடகி ஜானகி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனி சிறப்பு, அவங்களால ஒரு குழந்தையை போலவும் பாட முடியும், ஆணின் குரலிலும் பாட முடியும் என்பதுதான் மிக பெரும் தனிச்சிறப்பு.
1992ஆம் ஆண்டில் இலங்கை சென்றிருந்த போது இவங்களுக்கு ஞான கான சரஸ்வதி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியிருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு முதலாக இசையமைத்தும் இருக்காங்க ஜானகி அவர்கள். மிக மிக முக்கியமாக ஜானகி அவர்களுக்கு 2013ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய 50 ஆண்டுகால அனுபவத்திற்கு இந்த விருது தாமதமாக கொடுக்கப்பட்டது என்று அந்த விருதையே வாங்க மறுத்துட்டாங்க ஜானகி அம்மா அவர்கள். பாடகி ஜானகியின் திறமையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான். முக்கியமாக கிராமத்து பாடல்களுக்கு சரியான உச்சரிப்புடன் பாடி ரசிகர்களை மகிழ்வித்தாங்க ஜானகி அவர்கள். இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளி என்ற படத்துல 3 பாடல்களை பாடியிருக்காங்க. ஜானகி அவர்கள் பாடிய அன்னக்கிளியே உன்னை தேடுதே, மச்சானை பார்த்தீங்களா பாடல்கள் இளையராஜாவின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு பெரிதும் உதவின. இளையராஜா, எஸ்பிபி, ஜானகி கூட்டணி 80களில் மகத்தான பாடல்களை அள்ளி கொடுத்தது. இளையராஜாவின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தவங்க ஜானகி அம்மா என்றால் அது மிகையாகாது. இது பலருக்கும் தெரியாத விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜானகி அம்மா அவர்களுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 இந்திய மொழிகளில் சரளமாக உரையாடவும் தெரியும், எழுதவும் தெரியும் என்பதும் பலருக்கும் தெரியாது. ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய இசை வாழ்வில் வாங்காத பட்டங்களே கிடையாது, பெறாத விருதுகளே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். 1986இல் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும், 2002இல் கேரள மாநில சிறப்பு விருதும், 14 முறை கேரள மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருதும், 7 முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருதும், 10 முறை ஆந்திர மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருதையும் வென்றிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநில அரசுகளிடம் இருந்து இவங்க வாங்கிய விருதுகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 33 விருதுகள். அது மட்டுமல்ல, 4 முறை தேசிய விருதையும் வென்று சாதனை படைத்திருக்காங்க. 1976இல் 16 வயதினிலே என்ற படத்தில் பாடிய செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. 1980ஆம் ஆண்டு ஒப்போல் என்ற மலையாள படத்தில் பாடிய 8 மனூரம்பழத்தில் என்ற பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. அடுத்து 3வதாக 1984இல் சித்தாரா என்ற தெலுங்கு படத்தில் பாடிய வெண்ணெல்லோ கோடாரி அந்தம் என்ற பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. அடுத்து கடைசியாக 1992ஆம் ஆண்டு தேவர் மகன் படத்தில் பாடிய இஞ்சி இடுப்பழகா என்ற பாடலுக்காக தேசிய விருது பெற்றிருக்காங்க ஜானகி அம்மா அவர்கள். கிட்டத்தட்ட 6 தசாப்தங்களாக இசை ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பல இசை அமைப்பாளர்களுடன் சேர்ந்து பாடிய ஒரே பாடகி ஜானகி அம்மா அவர்கள் தான். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கேவி மகாதேவன், சங்கர் கணேஷ், இளையராஜா, கங்கை அமரன், தேவா, ஏஆர் ரஹ்மான், டி ராஜேந்தர், வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, அனிருத் அப்படின்னுட்டு பல ஜாம்பவான்களின் இசையிலும் பாடி அசத்தி இருக்காங்க மாபெரும் ஜாம்பவான் பின்னணி பாடகி ஜானகி அவர்கள். தன்னுடைய குரல் வயது மூப்பின் காரணமாக சரியில்லாததால் தான் பாடுவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று 2016ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தன்னுடைய இசைக்கு ஓய்வை கொடுத்தாங்க இசை குயில், இசை ராணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள். பாடகி ஜானகி அவர்கள் 1959ஆம் ஆண்டு வி ராம்பிரசாத் என்ற நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த ராம்பிரசாத் ஒரு பிஸ்னஸ்மேன். அது மட்டுமல்லாம இவர் இசைக்குழுவில் இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடியவராகவும் இருந்தார். ஜானகி அம்மா அவர்களுக்கு இசை பயணத்தில் ரொம்ப ஆதரவாக இருந்தவர் கணவர் ராம்பிரசாத் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம்.
அனைத்து விஷயங்களிலுமே பாடகி ஜானகி அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உயிராக இருந்த கணவர் ராம்பிரசாத் அவர்கள் 1997ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஜானகி அம்மா அவர்களை பற்றிய இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க தமிழரா தெலுங்கரா அப்படின்றது தான். ஏன்னா ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் பாபட்லா அப்படின்ற ஊர்ல பிறந்தாங்க. அதனால அவங்க தெலுங்கர், அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க தெலுங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, 1938 அவங்க பிறந்தது மெட்ராஸ் மாகாணத்துல. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தை பிரித்த பிறகு ஆந்திராவுக்கு சென்றது அவங்க பிறந்த அந்த பாபட்லா அப்படின்ற பகுதி. அதனால ஜானகி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான், அவங்க ஒரு தமிழர் தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய மகன், மருமகள், பேத்தி இவங்களை பற்றி வெளிவராத பல உண்மைகளை, பலரும் அறியாத உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாடகி ஜானகி வி ராம்பிரசாத் இந்த தம்பதிகளுக்கு 1960ஆம் ஆண்டு முரளிகிருஷ்ணா என்ற ஒரே ஒரு மகன் பிறக்கின்றார். ஒரே மகன் அப்படின்றதுனால பாசத்தோடவும் நேசத்தோடவும் வளர்த்து வந்திருக்காங்க ஜானகி அம்மா அவர்கள். முரளிகிருஷ்ணா அவர்கள் பரதநாட்டிய கலைஞர், கிட்டாரிஸ்ட் மற்றும் நடிகராகவும் இருந்திருக்கின்றார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. 2008ஆம் ஆண்டு விநாயகுடு என்ற படத்திலும், 2012ஆம் ஆண்டு ரவி காடு என்ற படத்திலும், 2017ஆம் ஆண்டு ஜஹாரியா போத்தன் ஜீவி சிரிப்புண்டு என்ற படத்திலும், கல்யாணம் என்ற படத்திலும், அதன் பிறகு 100% காதல் என்ற படத்திலும் நடித்திருக்கின்றார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. திரைப்படங்களை தாண்டி மலையாளத்தில் வெளியான கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்தையும் இயக்கியும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம திரைக்கதை மற்றும் வசனகர்த்தாவாகவும் பணியாற்றி இருக்காரு. பல வித்தைகளை அறிந்த பன்முக திறமை கொண்டவர்தான் பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய மகன் முரளிகிருஷ்ணா அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். ஹைதராபாத்தில் வசித்து வந்த முரளிகிருஷ்ணா அவர்கள் அடிக்கடி சென்னை வந்து செல்லும்போது அங்கே பரதநாட்டிய கலைஞராகவும் குச்சிப்புடி கலைஞராகவும் இருந்து வந்த உமா என்ற பெண்ணுடன் காதல் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக இவங்களுடைய காதல் 1985ஆம் ஆண்டு திருமணத்திலையும் போய் முடியுது. இந்த தம்பதிகளுக்கு, அதாவது உமா முரளிகிருஷ்ணா தம்பதிகளுக்கு 2 மகள்களும் பிறக்கிறாங்க. இதனிடையே கருத்து வேறுபாடு காரணமாக உமா, முரளிகிருஷ்ணா 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிந்து விடுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உமா தன்னுடைய மகள்களுடன் தனியா பிரிந்து சென்றுட்டாங்க. இன்னொரு பக்கம் முரளிகிருஷ்ணா தன்னுடைய தாய் ஜானகியுடன் ஹைதராபாத்துக்கு சென்று குடியேறிட்டாரு. சென்னையிலையும் வீடு இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு, அங்கேயும் வந்து தங்குவாங்க, ஹைதராபாத்லையும் தங்குவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா உமா தன்னுடைய மகள்களுக்கு 2 மகள்களுக்குமே திருமணம் செய்து வைக்கிறாங்க. வர்ஷா மற்றும் அப்சரா அப்படின்னுட்டு 2 மகள்கள் இருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு. 2 பேருக்குமே திருமணம் ஆகிவிட்டது. மூத்த மகள் வர்ஷா அமெரிக்காவில் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இளைய மகள் அப்சரா தன் தாயுடனேயே இருந்து வந்தாங்க. ஒரு யோகா பயிற்றுனராகவும் யோகா கலை நிபுணராகவும் இருந்துட்டு இருக்காங்க அப்சரா அவர்கள். மகனினுடைய விவாகரத்து ஜானகி அம்மா அவர்களை பெருமளவு பாதித்திருந்தது. கணவனினுடைய மரணம் ஒரு பக்கம் என்றால் மகனினுடைய விவாகரத்து சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் மிக பெரும் வேதனையாக வந்த செய்தி மூத்த பேத்தியின் மரணம். அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் போது தன்னுடைய மூத்த பேத்தியான வர்ஷாவை இழந்தாங்க ஜானகி அம்மா அவர்கள். இப்படியாக அடுத்தடுத்து பல சோகங்கள், சோதனைகள் அவங்கள மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கியது. இது ஒரு பக்கம் என்றால் அடுத்த 3 வருடத்தில் 2026 ஜனவரி 22ஆம் தேதி தன்னுடைய ஒரே மகன், ஆசை மகன் முரளிகிருஷ்ணாவை உடல்நலக்குறைவு மற்றும் மாரடைப்பு காரணமாக இழந்தாங்க ஜானகி அம்மா அவர்கள்.
தன்னுடைய ஒரே ஆசை மகனை இழந்த பிறகு தனக்கு நெருக்கமானவர்களிடம் தன் மகனே போயிட்டான், நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னுட்டு மன வேதனையோட சொல்லியிருந்தாங்க ஜானகி அவர்கள். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து பல சோதனைகள் வேதனைகள் வந்து அவங்கள மிக பெரும் மன உளைச்சல்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கியது. கடைசி கட்டத்துல மகன் இறந்த பிறகு 4 மாதங்கள்ல தன்னுடைய உயிரையும் விட்டிருக்காங்க ஜானகி அம்மா அவர்கள். அடுத்ததாக கடைசியாக அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கையை பற்றியும் அவங்களுடைய அந்த மரணத்தை பற்றியும் பலரும் அறியாத உண்மைகளை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய காந்த குரலால பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி முத்திரை பதித்த ஜானகி அம்மா அவர்களுக்கு சென்னையில் பல முக்கிய பகுதிகளில் வாங்கப்பட்ட வீட்டு மனைகளும் பங்களாக்களும் இருக்கின்றது. ஹைதராபாத்தில் சொந்தமாக வீடு, மைசூரில் சொந்தமாக வீடு அப்படின்ட்டு பல வீடுகள் சொந்தமாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் முதலீடு என்று கிட்டத்தட்ட 537 கோடி ரூபாய் அளவிற்கு ஜானகி அம்மா அவர்களுக்கு சொத்துகள் இருக்கின்றது. இருந்தாலும் இத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் சொந்த ஊரை தவிர்த்து மைசூரில் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் தங்கியிருந்தாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. மகன் இருந்த வரைக்கும் தன்னுடைய மகனுடன் இருந்த அவங்க மகன் மறைந்த பிறகு 4 மாதங்கள் வாடகை வீட்டில் தங்கி மறைந்து போனாங்க. கடந்த காலங்களில் தன்னுடைய கணவர் மகன் பேத்தியை பறிகொடுத்த சோகத்தில் இருந்த ஜானகி அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைபாடுகள் காரணமாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை முழுமையாக தவிர்த்து வந்தாங்க. மைசூரின் போகடி என்ற பகுதியில் தன்னுடைய தீவிர ரசிகர் ஒருவரின் வீட்டில் வாடகைக்கு குடியேறிய அவங்கள பவ்யா என்ற இன்னொரு ரசிகர் மட்டுமே அன்போடு கவனித்து வந்திருக்காங்க. இடையில் ஒரு பண்ணை வீட்டை கூட வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் ஆன்மீகத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டால இறுதி வரைக்கும் அந்த வாடகை வீட்டிலேயே எளிமையாக வாழ்ந்து மறைந்திருக்காங்க ஜானகி அம்மா அவர்கள். 2026 ஜூலை 11ஆம் தேதி மதியம் 12:30 மணி அளவில் திடீரென்று ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக அருகில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் அதன் பிறகு உடல்நல குறைவுக்கு பிறகு உடனடியாக மாரடைப்பும் அடுத்தடுத்து 3 முறை ஏற்பட்டதால் ஜானகி அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க என்று அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக 20க்கும் மேற்பட்ட மொழிகள் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இந்திய ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்த ஜானகி அம்மா அவர்கள் மறைந்துட்டாங்க அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பாக அமைந்தது. ஜானகி அம்மா அவர்களுடைய இந்த இழப்பை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான கொடுமையான விஷயங்களை பற்றியும் அவங்க படைத்த சாதனைகளை பற்றியும் ஜானகி அம்மா அவர்கள் தமிழரா தெலுங்கரா அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு ஒரு இரங்கலை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஜானகி அம்மா அவர்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வெளிவராத மறு பக்கங்களை பற்றியும் அவங்களுடைய குடும்பத்தின் பின்னணியை பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள, பல உண்மைகளை அறிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.